இன்னைக்கே முன்னாள் முதலமைச்சர் செல்வி டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய 77th பர்த் ஆனிவர்சரி. இந்த நேரத்துல பிரஸ் மீட்ல ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை உச்சாணி கொம்புல கொண்டு போய் நிலைநிறுத்தினாங்க. ஆனா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்து தேர்தல்ல அதிமுக தோல்வியை தான் சந்திச்சிட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் ஒற்றை தலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு முக்கியமான காரணம் ஒற்றை தலைமை இல்ல ஓபிஎஸ் சார். ஒற்றை தலைமையோ இரட்டை தலைமையோ நீங்க எல்லாரும் சேர்ந்து அதிமுகவையும் உங்க சுயமரியாதையும் தமிழக மக்களுடைய நலனையும் கொண்டு போய் பாஜக கிட்ட அடமானம் வச்சீங்க பாத்தீங்களா? அதன் காரணமாகத்தான் இன்னமும் தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கீங்க. இன்றும் வெளிப்படையாக தமிழ்நாட்டு நலனுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒன்றிய பாஜக அரசையோ மோடியையோ வெளிப்படையா உங்களால கண்டிக்க கூட முடியலையே. இந்த முதுகெலும்பு உங்களுக்கு எல்லாம் இல்லாததுனாலதான், இன்னமும் ஒரு குள்ளநரி கூட்டமா நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் தமிழக மக்கள் உங்களை வேண்டான்னு தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை என்னைக்கு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் பழைய ஜெயலலிதா காலத்து அதிமுகவா அதிமுக மாறுறதுக்கு வாய்ப்பாவது இருக்கு. இல்லைன்னா அப்படியே கரைச்சு கபலீகரம் பண்ணிடும் பாஜக. அப்புறம் புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன நான் சொல்றேன்.